இப்போ குழந்தைக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க, அடுத்த 3 to 6 மந்த்ஸில் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மொதல் டிப் வந்துட்டு எல்லா டாக்டரும் சொல்கிறது தான். நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நிறைய கீரை, காய்கறி, அந்த நவதானிய வெரைட்டி இதெல்லாம் நிறைய டயட்டில் பல்சஸ் இல்லையா, அதிலெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. டயட்டில் நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ண ஃபுட்டாக எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிப்ஸு தான். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ஹெல்த்தியாக வீட்டில் சமைச்சதாக கொஞ்சம் ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த அட்வைஸ் அப்ளைஸ் டு போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் டயட் பண்ணணும்னு இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து நியூட்ரிஷியஸாக சாப்பிட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆஃப்து தூங்கணும். ஒரு 1.5 hours யோகாவோ இல்லை மெடிடேஷன் இல்லை எக்ஸசைஸ், வெயிட் லிஃப்டிங் என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நான் கன்சீவாக ட்ரை பண்ணுறேன், வெயிட் தூக்கலாமா, ஜிம்முக்கு போகலாமா, ஏரோபிக்ஸ் பண்ணலாமான்னு ஏகப்பட்ட டவுட் இருக்குது. தாராளமாக பண்ணலாம். நீங்கள் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணுறப்பவே நீங்கள் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது.